இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன நீ மட்டும் இருக்க? உன் அப்பா அம்மாவும் நடிக்க வந்தவங்க எங்க? தெரியல மேடம், அவங்க நேத்து நைட்ல இருந்தே காணோம். என்னது, நேத்து நைட்ல இருந்து காணுமா? இதையே என்கிட்ட சொல்லல. உங்களுக்கு தெரியும் நினைச்சேன் மேடம். எனக்கு தெரியாதே. சரி, நீ ஃபோன் பண்ணி பாத்தியா? ஃபோன் பண்ண மேடம், அவங்களுக்கு ரீச்சே ஆகல. கொலவாணி கழுதுங்களா, இந்த மாதிரி ஃப்ராடுங்கள நடிக்க கூட்டிட்டு வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? எதையாவது திருடிட்டு ஓடி போச்சுங்களான்னு தெரியலையே. மணமேடையில அவங்க அங்க இருக்கணுமே. இப்ப சடங்கெல்லாம் செய்ய சொல்லுவாங்களே, இப்படி பாதியில சொதப்புறாங்களே ஃப்ராடுக்காரங்க. இப்ப என்ன மேடம் பண்றது? எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். அங்க ஐயர் கூப்பிடுறாரு, மணமேடைக்கு போலாம். போய் மாலை போட்டுட்டு வா. சரிங்க மேடம். போலாம் மேடம், வாங்க. ஐயரே, மந்திரம் சொன்னதெல்லாம் போதும். கொஞ்சம் மாப்பிள்ளைய சீக்கிரம் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. சந்திரா, இப்ப எதுக்கு அவசரப்படுற? நல்ல நேரம் இன்னும் இருக்கு. அதோட மாப்பிள்ளையோட அப்பா அம்மா இன்னும் வரல. அவங்களும் வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இல்லக்கா, கோயில்ல ஏதோ விசேஷ பூஜை இருக்குன்னு சொன்னாங்க. அது முடிஞ்சுதான் வருவோம். நீங்க எங்களுக்காக வெயிட் பண்ண வேணாம். முகூர்த்த நேரத்துக்குள்ள தாலியை கட்டிட சொல்லுங்கன்னு எனக்கு இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்க. அதனால நம்ம மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவுக்காக வெயிட் பண்ண வேணாம். கல்யாணத்தை முடிச்சிடலாம். அப்படியா சொல்ற? ஏங்க, சந்திரா இப்படி சொல்றா, நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாமா? அப்படிலாம் பண்ணக்கூடாது ஈஸ்வரி. மாப்பிள்ளைங்க எல்லாம் வரணும். அவங்க இல்லாம கல்யாணம் பண்றது தப்பாயிடும். வெயிட் பண்ணுவோம், வரட்டும். சரி, நீங்க சொல்றதும் சரிதான். சந்திரா, மாப்பிள்ளைங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுதான் சரி. சரிக்கா, ஆனா அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க வேணாமே. அந்த டைம்ல மாங்கல்யத்தை எல்லார்கிட்டையும் காட்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாமே. அவங்க சொல்றதும் சரிதான். அவங்க சொன்ன மாதிரி மாங்கல்யத்தை அனுப்பி ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்க. அப்பதான் முகூர்த்த நேரத்துக்குள்ள தாலியை கட்ட முடியும். அப்புறம் என்னக்கா, ஐயரே சொல்லிட்டாரு, செஞ்சிடுவோம். சரி அம்மா, மாங்கல்ய தட்டை என்கிட்ட கொடுங்கம்மா. நான் போய் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ எடுத்துட்டு போமா. இந்தாங்கோ. ஓம் சுபப்ரதாயே நமஹ. ஓம் நிர்வவேஷ்ம கதானந்தாயே நமஹ. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ சார். நவீனுக்கு ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். கான்ஸ்டபிள் சார், அவனை வெளியே விடு. ஓகே சார். பாப்பா, இந்தா கையெழுத்து போடு. நீ போலாம். தேங்க்யூ சார். ஓகே சார். சார், உங்க ஃபோன் கொடுங்களேன், ஒரு கால் பண்ணிக்கிறேன். இந்தாங்க. தேங்க்ஸ். ஹலோ கார்த்தி, நான் நவீன் பேசுறேன். சொல்லு நவீன். வெளியே வந்துட்டல, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எல்லாம் ஓகே தானே? ஆமா கார்த்தி, லாயர் இப்பதான் ஜாமீன் பேப்பரை கொண்டு வந்து என்னை வெளியே கொண்டு வந்தாரு. நீ இல்லைனா இது எதுவுமே நடந்திருக்காது. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. சரி, அதை விடுறா. நீ உடனே கிளம்பி மண்டபத்துக்கு வந்துரு. நானும் அங்கே தான் போயிட்டு இருக்கேன். சரி கார்த்தி. சார், நம்மள மண்டபத்துக்கு போக சொல்லிட்டாரு. வாங்க நம்ம போலாம். இந்தாங்க. தேங்க்யூ சார். மாப்பிள்ள, மாங்கல்ய தாரணம் பண்ணுங்க. ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். வாத்தியம், மங்கள வாத்தியம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே. நிறுத்துங்க 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 நிறுத்துங்க.
இந்த டிரைவர் பையன் கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டானே. இன்னும் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தானா கல்யாணம் முடிஞ்சிருக்குமே. சரியான டைம்ல வந்து நிக்கிறானே. என்ன குண்டு தூக்கி போட போறானோ தெரியலையே. கடவுளே, ஏமா இப்படி தாலி கட்டுற நேரத்துல வந்து நிக்கிறியே? நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு நான் எப்படி நம்புறது? கடவுள் சாட்சியா நான் சொல்றது சத்தியமா? வேணும்னா என் பிள்ளை மேல நான் சத்தியம் பண்றேன். என்ன நம்புங்கம்மா. அம்மா, அந்த பொண்ணு சொல்றது உண்மைதாம்மா. அந்த மாப்பிள்ள தான் ஃப்ராடு. நீ என்னடி நடுவுல வந்து இப்படி சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? இவ்ளோ நேரம் நீ எதுவும் சொல்லவே இல்லையே. இரு ஈஸ்வரி, அவ ஏதோ சொல்ல வரா, என்ன சொல்றான்னு கேட்போமே. நீ சொல்லுமா. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா. நேத்து நைட் இந்த பொண்ணு இவனை பார்க்க வந்திருந்தாமா. இவன் கிட்ட கெஞ்சனா, ஆனா இவன் இவளை கொன்னுடுவன்னு மிரட்டி அனுப்பிட்டாமா. இவ்ளோ நடந்திருக்கு, நீ ஏண்டி சும்மா இருந்த? முழுசா கேளுங்கம்மா. நானும் இந்த பொண்ணை பார்த்து என் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆனா இவன் ஏதாவது பண்ணிருவானோன்னு பயந்து உண்மையை சொல்ல மாட்டேன்னு மறுத்து இங்க இருந்து போயிட்டாங்கம்மா. இந்த பொண்ணே போனதுக்கு பிறகு உங்ககிட்ட சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தான் குழம்பி போயிருந்த. அத்தை, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அத்தை, எங்கேயே இருக்கணும், ஓடிடக்கூடாது, தொலைச்சிருவேன். அத்தை, இவன் மட்டும் இல்ல, இவனோட அப்பா அம்மான்னு சொல்லிட்டு வந்தாங்கல்ல, அவங்கள ஃப்ராடுங்க தான். என்ன சொல்றீங்க மாப்பிள? எனக்கு தலையே சுத்துது. இவங்க 2 பேரும் இவனோட அப்பா அம்மாவே கிடையாது. இவங்கெல்லாம் பணத்துக்காக திருட்டு வேலை செய்யறவங்க. ஒரே குடும்பம் மாதிரி நம்ம கிட்ட நடிச்சிருக்காங்க.